சேனல் 5 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஏற்கனவே இந்த பாகிஸ்தான், இந்தியா பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதே நேரத்தில தமிழ்நாட்டில ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கு. சம்பவம்லாம் சொல்ல முடியாது. இங்க நடந்திருக்கு. அமைச்சரவை மாற்றம் தான். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், நீர்வளம் மட்டும் கிடையாது, கனிம வளம் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இலாக்காவை வந்து புடுங்கிட்டு போய் ரகுபதி அவர்களிடம் குடுத்துருக்காங்க. அப்ப என்ன தெரிய வருதுன்னா, இத விட சிறப்பா அவர் செய்வாரு. அதனால தூக்கி கொண்டு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பல பேருக்கு அது தெரியும். ஏற்கனவே முன்னாள் அமைச்சர், சாராயத்துறை அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் நிலை இப்ப எப்படின்னு தெரியும். துரைமுருகன் அவர்கள் வந்து ஒரு கம்ப்யூட்டர் மூளை அவருக்கு. ஒரு சீனியர் அமைச்சர் அப்படின்லாம் புகழுவாங்க. எல்லாரும் புகழுவாங்க. எல்லாரும் புகழுவாங்க. ஆனா மித்த அமைச்சர்கள், மந்திரிகள போல திட்டுவாய்ங்க. ஊழல் பண்ணா. ஊழல் குற்றச்சாட்டு இருந்துச்சுன்னா, அந்த வழக்கு அவர்கள் மேல இருந்துச்சுன்னா சொல்லுவாய்ங்க. ஆனா அவர் மேல இருந்துச்சுன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது நிரூபிக்கப்படல. சரி அப்படி கூட எடுத்துக்கலாம். உண்மை அதுதானே. நிரூபிக்கப்படலல்ல. கோர்ட்ல தானே இருக்கு. கேஸா தானே இருக்கு. ஓகே. யாரும் பேச மாட்டாங்க. யாருமே பேச மாட்டாங்க. ஆனா அவங்க சொல்லுவாங்க, ஐயா அவர்களுக்கு கம்ப்யூட்டர் மூளை அப்படின்னு சொல்லுவாய்ங்க. நானும் அந்த கம்ப்யூட்டர் மூளை எப்படிதான் அப்படின்னு நானும் யோசிச்சேன். உண்மையிலேயே அவருக்கு வந்து ஒரு நாலேஜபிளான ஒரு பெர்சன் தான். அதில மாற்று கருத்து இல்ல. அரசியல் அவ்வளோ அழகா நேர்த்தியா பேசக்கூடிய ஒரு மனிதர். ஒரு சீனியர் எம்எல்ஏ, இப்போ அமைச்சரு. அதாவது எப்படின்னா 56 முறை 50 முறையா வந்து சொல்றாய்ங்க. கருணாநிதி ஆட்சி காலத்திலே, முன்னாள் முதல்வர் கருணாநிதி ஆட்சி காலத்திலேருந்து தொடர்ச்சியாக எம்எல்ஏவா இருந்து ஜெயிச்சிருக்கக்கூடிய ஒரு மனுஷன் தான் அவரு. இந்த முறை எப்படி ஜெயிச்சாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். சரி ரைட் ஓகே, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஏன் அந்த கம்ப்யூட்டர் மூளை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு தெரிஞ்சிருக்கு எந்தெந்த ஆறு எங்கெங்கே ஓடுது. பச்சாறு எங்கே ஓடுது, குண்டாறு எங்கே ஓடுது, நெல்லையில் இருக்க ஆறில் அந்த சிற்றாறு, அந்த ஆறு இந்த ஆறு எல்லா ஆறும் தெரியும். நானும் அப்போ யோசிச்சேன், ஏன் இவருக்கு தெரிஞ்சிருக்கு கம்ப்யூட்டர் மூளை, இதுதான் கம்ப்யூட்டர் மூளைன்னு கேட்டிங்கன்னா, எதுக்குடா அந்த ஆறுகள்லாம் அவருக்கு தெரியும்னு கேட்டால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ அதை நான் சொல்ல விரும்பலை. ஆனால் எல்லாரும் அவருக்கு தெரியும். அது ஏன்னு நான் மக்கள்கிட்டே விட்டுருந்தேன். ஆனால் தெரியும் எல்லாரும். அந்த கம்ப்யூட்டர் மூளை எதுக்குங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிய வந்துச்சு. நல்லா வேற ஒன்றும் இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. அதுக்கு நான் எல்லாரும் தெரியும். எதுக்கு தெரியும்னு கேட்டால் நீங்கள் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. திறன்பட செஞ்சார், அப்படி தான் சொல்லணும். திறன்பட நீர்வளத்தை வந்து அவ்வளோ அழகாக பாதுகாத்தார் ஐயா அமைச்சர், தற்போதைய அமைச்சராக இருக்கக்கூடிய. இப்போ என்னதுன்னா திரு ரகுபதி அவரிடம் கொண்டு கொடுத்துருக்காங்க. இந்த அமைச்சரவை ஏன் மாற்றுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சும்மா என்னமோ இவங்க வந்து ஒரு வருஷம் நல்லா பார்த்துட்டாங்க, இன்னும் குறை வருஷம் இவங்க அப்படிலாம் கிடையாது. ஏதாவது ஒரு ரீமார்க் வரும், ஏதாவது ஒரு வில்லங்க வரும், வில்லங்க வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சால் மாற்றுவாங்க. யாருக்குன்னே செந்தில் பாலாஜி அவர்களது நிலைமை தெரியும். இதை வச்சுக்கிட்டு தான் வந்து நாளைக்கு இவருக்கும் பிரச்சனை வந்துருமோ அப்படின்ட்டு. ஏன்னா எந்த இலாக்காவில் இருக்கமோ அந்த இலாக்காவை வச்சு கேஸ் நடக்கும். அந்த இலாக்காவில் பண்ணுற ஊழல்கள், அதில் நடந்த விஷயமா கேஸ் நடக்கும்ல. அப்போ இலாக்கா மாற்றும் போது சந்தேகம் வருது எல்லாருக்கும். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டு. மொத்தத்தில் சீனியர் அமைச்சர்களுக்கெல்லாம் வந்து கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆகிட்டுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு. இப்போ ரகுபதி அவரிடம் கொடுத்துருக்காங்க. சட்டத்துறையை வந்து இவர் பார்ப்பாங்க. யார்? தற்போதைய ஐயா நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் கூடுதலாக சட்டத்துறையை வந்து கவனிப்பாங்க. ரகுபதி அவர்களிடம் வந்து மரியாதைக்கும் மதிப்பிற்குரிய ஐயா ரகுபதி அவர்களிடம் வந்து கனிம வளத்தை கொண்டு கொடுக்குறாங்க. ஏன்னா திறன்பட செயல்படுவாராம். சரி, அதுவும் வரக்கூடிய காலங்களில் கிட்ட நெருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக வந்து பல பேர் பேசக்கூடிய வார்த்தை என்னன்னா, முக்கிய அமைச்சர்கள் வந்து சிறை செல்வது உறுதி. அப்போ இதுக்கு முன்னக்கூட்டி அவங்களாம் பண்ணது மட்டும் நியாயமானு கேட்டிங்கன்னா, நான் யாருக்கும் வக்காலத்து வாங்க மாட்டேன். யாரும் இங்கே நல்லவர்கள் கிடையாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வெளிப்படையாக சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னக்கூட்டி ஆட்சியில் நடந்திருக்கு. அவர்கள் மீதும் வழக்கு இருக்கிறது. வழக்கு இருந்தால் அப்படி தான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ சீனியர் அமைச்சர்லாம் சிக்கிறாங்க, சிக்க போகிறாங்க. அவங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சுட்டு பாதி சீனியர் அமைச்சர் உளறியே தன் வாயால் தன்னை கெடுங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. அதே மாதிரி தான் அந்த கேட்டகரியில் தான் இதுவும் சைலண்டாக ஒரு வேலை நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இலாக்காவை வந்து மாற்றுறாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களை வந்து காமராஜர் ஆட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே புகழ்ந்தாங்க. சமீப காலமாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இது அதோட விட்டிங்களான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை. சரி ஓகே, அவங்க திராவிட மாடல் அரசு ஒரு பக்கம் ஒதுக்கி வந்து கூட்டணி கட்சிகள் ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க? இது போன்ற சம்பவம் வரும்போது, ஒரு பிரச்சனை ஊழல் குற்றச்சாட்டு வரும்போது ஒன்று பேசணுங்கிறதுக்காண்டி பேசுகிறாங்க. இந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டைக்கு வந்து அது அப்படி நழுப்பல் எப்படின்னா டக்குன்னு டேரெக்டாக ஆதரிச்சிட முடியாது இல்லை. சொல்லிவிட்டா அது இப்போ ராகுல் காந்தி இன்க்ளூடிங் ராகுல் காந்தி முதற்கொண்டு எடுத்துக்கோங்க. நாங்கள் மத்திய அரசோடு உறுதுணையாக நிற்போம், இந்தியாவுக்கு சப்போர்ட்டாக நிற்போம், நீ அப்படின்னு சொல்லி ஆகணும். கொஞ்சம் மாற்றி சொல்லி பாருங்களேன். தமிழ்நாட்டில் 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, கொஞ்சம் சொல்லுங்க சொல்கிறேன். இல்லை நீங்கள் பாகிஸ்தான் போக வேண்டியதுன்னு அங்கே போய் இருந்துக்கிடுங்க. ஒரு நாடக அரசியலுங்கிறத தாண்டி சுயலாப ஒரு அரசியல் தான் வந்து இந்த கூட்டணி கட்சிகள் செஞ்சுட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் யாருமே கேட்கல. அவங்க பாதி பேருக்கு வந்து கொள்கை ஒன்றான கூட்டணி, நாங்கள் அதனால தான் ஒட்டிக்கிட்டு நிற்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் பேசணும்? அமைதியாக இருந்துட்டு போங்க, சைலண்டாக இருந்துப்போம். உங்களுக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம். இப்படிலாம் இருக்குன்னு தெரியுது. உண்மையிலே நான் இருந்தோம்னா நான் அப்படி தான் செய்வேன். எதுவும் எனக்கு தெரியாதுப்பா,
எதுவுமே தெரியாதுன்னு நான் பாட்டில் இருந்துக்கிடுவேன். என்ன நடந்தாலும் நடந்துட்டு போட்டு எனக்கு எதுவும் தெரியாது. என்ன பிரச்சனை இருந்தாலும் இப்போ ஒரு தப்பு நடந்தாலும் சில கூட்டணி கட்சிகள் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படியாவது போக வேண்டியதானே? மைக்கு கிடைச்சிச்சுன்னு பேச வேண்டியது. என்னமோ நாங்கள்லாம் வந்து இப்படி அப்படி சோத்துல உப்பு போட்டு தான் திங்கங்கிற மாதிரியே பேச வேண்டியது. உண்மையிலே உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இருக்காதா? அதில் குத்தாதா? அவ்வளோ நியாயமாக இருக்கிறவங்க இந்த கொள்கையில் போய் நிற்காங்க. அதான் ஒரு வேடிக்கை. அது என்ன தான் கொள்கைன்னு தெரில. ஆனால் கூட எங்களுக்கு கொள்கை மட்டும்தான் முக்கியம். இது ஒரு என்ன கான்செப்ட்னு எனக்கு சத்தியமாக தெரில. அப்படி உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகம் தனது கொள்கையை வந்து பின்பற்றுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் எனக்கு தெரில. ஒரு காரணத்தை சொல்கிறாங்க பாருங்க. நாங்கள் இதனால தான் அதோட கூட்டணி. அது எப்படின்னா பிரச்சனை தாம் பக்கம் தாம் மக்களுக்குலாம் நடக்கும். அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. கேட்க முடியாது. அந்த சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்கன்னு வைங்க. அதே நேரத்தில் வந்து ஏன் வரலை, ஏன் நீ எதிர்த்து குரல் கொடுக்க மாட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா இது சதி வேலை நடக்குது, யாரோ திசை திருப்பி யாரோ தூண்டி விடுதார்கள், இவங்கெல்லாம் பெரிய ஆள், இவங்களை தூண்டி விட்டு தாங்க அரசியலே மாறப்போகுது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. இதை ஒரு காரணமாக சொல்கிறாங்க. எங்களுக்கு கொள்கை வந்து கரெக்டாக இருக்குது, எங்களுக்கு கொள்கை தான் முக்கியம், இந்த திராவிட மாடல் அரசு பின்னாடி நாங்கள் போகிறோன்னு அப்படி எப்படி தான் சொல்கிறாங்கன்னு தெரில. அந்த கொள்கையை அவங்க காப்பாற்றுறாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவும் இல்லை. எனவே மொத்தத்தில் இந்த அமைச்சர் இலாக்கா மாற்றம் கூடிய விரைவில் வந்து சீனியர் அமைச்சர்கள்லாம் உள்ளே போகிறது உறுதி. அதனால தான் அதோடைய சின்ன ஒரு பல்ஸ் தான் இந்த மாதிரியான மாற்றம். ஏன் மாற்றுறீங்க? அதே இதில் உட்கார வைக்க வேண்டியது என்ன? நல்லா தானே போய்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஒருவேளை ஐயா ரகுபதி அவர்கள் இன்னும் சிறப்பாக செய்வார்னு நினைக்கிறேன். அதை ஸ்டாலின் அவர்கள் நம்புகிறாரு. அதனால சீனியர் அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா துரைமுருகன் அவரிடம் இந்த இலாக்காவை பிடுங்கி கொண்டு அப்படியே கொண்டு கொடுத்துருக்காங்க. எது எப்படியோ கூடிய விரைவில் இந்த சீனியர் அமைச்சர்கள் ஃபுல்லாக வந்து உள்ளே போகிறாங்களா இல்லை வந்து அடுத்து அவங்களுக்கு வந்து அப்படியே க்ளோஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. க்ளோஸ் மீன் அடுத்து தேர்தலுக்கு சீட்டு கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் போய்கிட்டு இருக்கு. இது மரியாதைக்குரிய ஐயா துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் எடுத்த முடிவாம் அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. ஏன் லிஸ்ட்டு தான் அடுத்து வந்து டேபிளுக்கு போகணும். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்களால நமக்கு இருக்க சீட்டே விட்டுறக்கூடாது. இந்த கெட்ட பேர் சீனியர் மினிஸ்டர்லாம் வாய் கொடுத்து மாட்டுறாங்களே. ஆனால் ஒரு சில பேர் உஷாராக இருக்கிறாங்க. ஒரு மூத்த அமைச்சர்லாம் உஷாராக இருக்கிறார், வாயை திறக்க முடியாது, திறந்தா மாட்டிக்கிடும். அதை தாண்டி அவருக்கு தெரியும் எங்கே எப்படி பஜனை பாடணும்னு தெரியும். அதேமாதிரி பாடிட்டு இருக்காரு. எனவே மொத்தத்தில் இந்த அமைச்சரவை மாற்றம் கூடிய விரைவில் அதுக்கான விடை தெரிய வரும். நன்றி, வணக்கம்.